ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் மோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு vlog தாங்க. என்னோடய டெய்லி ரொட்டீன் vlog தான் இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிவ்அவே போய்ட்டுருக்கு. கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஜாயின் பண்ணுறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து நம்மளோட சேனல் லிங்க்கை வந்து நம்ம வீடியோ லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணணும். இதாங்க, வேறு எந்த இதுவுமே கிடையாது. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க ப்ளீஸ். எல்லாருமே மாஸ்க்கெல்லாம் வேர் பண்ணிட்டு வெளில போங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கபசுர குடிநீர் வந்து வச்சு குடிங்க. நாங்கள் டெய்லியுமே காலையில் எங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு முன்னாடி இந்த கபசுர குடிநீர் குடிச்சிட்டு தான் டீ காஃபி எல்லாம் குடிப்போம். முன்னாடியே வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் கபசுர குடிநீர் வந்து கொதிச்சிட்ருக்கு. காஃபி நம்ம வந்து அந்த கபசுர குடிநீரை வந்து குடித்ததுக்கப்புறம் உடனே நமக்கு எதாவது குடிக்கணும், காஃபி ஏதாவது, ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் எடுத்து இது அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க சேஃப்டிக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து இட்லியும் சிக்கன் குருமாவும் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் குருமா. இந்த குருமாவோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன். பாப்பா பாருங்க, குக்கு குக்கு பாட்டு சூப்பராக பாடுவா. குக்கு 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 சொன்னாதான் சாப்பிடுவா. இல்லை எப்படி? அப்புறமா பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினா கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சுத்தமாக ஒரு பேப்பரில் வச்சு இந்த மாதிரி வச்சு தான் நான் கவருக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைப்பேன். ஒரு கவரில் தனித்தனியாக போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் க்ளீனாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து புதுசாக ஏசி வாங்கியிருக்கோம். ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் தாங்க முடியல. சரி, நானும் அவரும் வந்து இப்போ ஏசி வாங்கிட்டு வந்துருந்தோம். டெலிவரி வந்துச்சு, ஃபிக்ஸிங்க்கும் ஆள் வந்திருக்காங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏசி ஃபிக்ஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நல்லா சூப்பராக ரெடி, சில் வருது, நல்லா ஜாலியாக இருக்குது. இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு ரூமில் மாற்றிட்டு இப்போ வந்து புது ஏசியை வந்து இந்த ரூமில் போட்டிருக்கோம். எங்கள் ரூமில் பாப்பாவுக்கும் ஒரே ஜாலி ஏசி வந்த உடனே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் பிராண்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி நாய்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்த்தோம். அப்புறமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது என்னன்னு பாருங்கள், இது வந்து முந்திரி பழம். இது வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தான் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே தொண்டை ஒரு மாதிரி கட்டிடுச்சு. அது எதுவுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி புறக்கேறி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் சாப்பிடல, ஒன்று மட்டும்தான் சாப்பிட்டேன். ஆனால் பார்த்தா நல்லா அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியெல்லாம் இருந்துச்சு. நான் இருந்தாலும் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய சோறு பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் வந்து பழைய சோறும் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து மாங்காய் வச்சு ஒரு பச்சடி மாதிரி பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பச்சடி தாங்க, இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து மாங்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்கு. அம்மி இருக்கவங்க இதை வந்து அம்மியில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அம்மி இல்லாதனால வந்து மிக்சிலே பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், உப்பு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு மாங்காய், இதை வச்சு தான் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட், ஒரு 5 காஞ்ச மிளகா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ பவுடர் பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி குறன்னு தான் ஆகும் நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால. இப்போ இதே ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அம்மி இருந்தால் லைட்டாக தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு சும்மா கொரன்னு
வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ரொம்பவே அரைச்சிட்டேன் இன்றைக்கி. கொஞ்சம் குறன்னு தட்டி எடுத்த மாதிரி எடுத்தால் போதும். இது கூட வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த பழைய சோறு கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் காலிஃப்ளவர் பக்கோடாவை எடுத்துகிட்டு எல்லோரும் மாடிக்கு போயிட்டோம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாருமே மாடிக்கு வந்துவிட்டோம். மாடியில் குழந்தைங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மாடிக்கு வந்து ஜாலியாக உட்காந்து பாருங்கள். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஃப்ரீயாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்த உடனே நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அவ்வளோதாங்க, இதோட இன்றைக்கி vlog வந்து முடியுது. இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.